இந்த தமிழ்நாடு தமிழ் இனம் என்பது அழிந்து போனால் அடுத்தவனுக்கு அடிமையாகத்தான் இருப்போம். மறந்து விடாதீர்கள், அடுத்தவனுக்கு அடிமையாகத்தான் இருப்போம். நம்முடைய வருங்கால தலைமுறை அடிமையாகத்தான் இருக்கும். அப்படி ஏன் விட வேண்டும்? அதாவது சமஸ்கிருதத்தினாலும் பிராமணர்களாலும் தான் தமிழ் செம்மொழியாக இருக்கிறதே தவிர தனித்து அல்ல. அவர்கள் வாயுவை கும்பிடுவார்கள், அக்னியை கும்பிடுவார்கள், ஆகாயத்தை கும்பிட்டு போவானுங்க. உருவ வணக்கம் என்பது சிலை வடிவங்கிறது கிடையாது. ஆரியர்களுக்கு பிராமணர்களுக்கு கிடையாது. பரிபாடல்ல தமிழ்நாடுன்னு சொல்றானே, அது என்ன அப்ப ஒரே தேசமா இருந்ததா? ஆட்சிகள் வேறு. ஏன் சொல்றாரு இளம்பூரணர், ஏய் நீ சோழ நாட்டில் இருக்கலாம்டா, அவன் ஆட்சியில, நீ பாண்டியன் ஆட்சியில் இருக்கலாம். உன் நாடு என்பது தமிழ்நாடு, உன் இனம் என்பது தமிழன். தமிழ்நாட்டில் இருந்தாலும் பிராமின், அங்க பீகார்ல இருந்தாலும் பிராமின், காஷ்மீர்ல இருந்தாலும் பிராமின், கன்னியாகுமரியில் இருந்தாலும் பிராமின். ஒரே பேர் வச்சிருக்கிற, நால்வர்ணம் பேசுற, சனாதனம் பேசுற, எல்லாம் சான்ஸ்கிரிட் பேசுற. உனக்கு தாய்மொழி எது? உனக்கு தாயகம் எது? என் கேள்வி இதுதான். இந்த பிராமணர்களுக்கு தாய்மொழி எது? தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு அறிவியல். தமிழ் என்பது ஒரு கணக்கியல். ஞாபகம் செய்யுங்க. நம்ம பிள்ளை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தமிழ்ல பேர் சூட்டணும். தமிழ் பேரை சூட்டா வந்தோம்னா நம்ம அடையாளத்தை அழிக்கிறோம். நம்மால் தமிழ் என்ன தமிழ், நாம் தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற குற்ற உணர்வு வேண்டும். நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நூலாசிரியர் சிங்காரவேலு ஐயா அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, இங்கே மிகச்சிறப்பாக மொழியியல் ஆய்வோடு இந்த நூலை தமிழாக்கி தந்த ஐயா தக்கார் மாசோ விக்டர் ஐயா அவர்கள் உரையாற்றுகிறார்கள். ஐயா அவர்களே, அதுபோல் இங்கே நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் ஐயா முத்துராமன் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். அவர்களே, பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே, ஐயா இறைநெறி இமயவன் அவர்களே, ஐயா இறைநெறி இமயவன் அவர்கள் தான் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். தலைவரே அழைக்கிற காலம் போய் இப்போ ஒருங்கிணைப்பாளர் தனியாக ஒருவர் வந்ததுனால தலைவர் சம்பிரதாய தலைமையாக பொதுவாக போயிடுச்சு. தலைவர் ஐயா இமயவன் அவர்களே, நன்றியுரை நவில இருக்கின்ற ஐயா தனசேகரன் அவர்களே, இந்த நூலை திருக்குறள் சாத்திரங்களின் வழிநூலா, நாகசாமியின் திசை திருப்பல் நூலுக்கு மறுப்பு என்ற சிங்காரவேல் அவர்களுடைய இந்த நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை நான் வெளியிட அம்மா தவமணி அவர்கள், தவமணி ராஜாங்கம் அவர்கள் பெற்றுக்கொண்டது என்னை பொறுத்தவரையில் ஒரு அரிய நிகழ்ச்சி. ராசாங்கம் அவர்கள் துடிப்பாக தமிழ் தேசிய களத்திலே செயலாற்றியவர். காலமாகிவிட்டார்கள். அவரோடு நெருக்கமாக தோழமையும் உறவும் வைத்து பழகி கொண்டிருந்தோம். அடிக்கடி அவர்கள் இல்லத்துக்கு செல்வோம். அம்மா தவமணி அவர்கள் அன்பாக உபசரிப்பார்கள். அவர்களும் ஆசிரியர் பணியிலே, தலைமை ஆசிரியர் பணியிலே இருந்து கொண்டு இல்லத்தையும் சிறப்பாக கவனித்து கொண்டு வருகின்ற விருந்தினர்களையும் உபசரித்து அவர்களோடு அறிவாற்றலோடு உரையாடக்கூடிய திறமையும் பெற்றவர் தவமணி அம்மா அவர்கள்.
அப்படி பல பேரோடு தொடர்பு கொண்டு இயக்கங்கள் நடத்தியவர் முருகு ராசாங்கம் அவர்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா அவர்களை இப்பொழுது சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. ஐயா சிங்காரவேல் அவர்களை முருகு ராசாங்கம் அவர்கள் இல்லத்திலே சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு நேரில் பார்த்தவுடன் தான் ஏற்கனவே பார்த்த முகம் போல் இருக்கிறது என்று தெரிந்ததே தவிர யார் என்ன பேர் என்பது அப்பொழுது அது நினைவில் இல்லை. ஐயா அவர்கள் தொலைபேசியிலே பேசித்தான் அறிமுகம் செய்து கொண்டார்கள். இந்த நூலை முருகு ராசாங்கம் அவர்களுக்குத்தான் காணிக்கையாக்கியிருக்கிறார். இந்த நூலை முருகு ராசாங்கம் அவர்களுக்கு காணிக்கையாக்கிறார்கள். சிறப்பு. இந்த நூலில் நாகசாமி என்பவர் திருக்குறள் சமஸ்கிருத சாஸ்திரங்களிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சுருக்க பதிப்பு என்று அவர் எழுதியிருக்கிறார். அதான் தலைப்பு. ஐயா கொஞ்சம் விக்டர் ஐயா கொஞ்சம் நாகரிகமாக தலைப்பு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்கொரியேட்டிங் நாகசுவாமிஸ் திருக்குறள் அண்ட் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் சாஸ்திராஸ். எக்ஸ்கொரியேட்டிங்னா தோல் உரிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம முத்துராமன் அவர்கள் இங்கே பேசினார்கள். அவர் பேசும்போது இதை குறிப்பிட்டார். கடுமையான சொல்ல வேண்டிய தான் என்று சொன்னார். எக்ஸ்கொரியேட்டிங் என்றால் தோல் உரித்தல். அது டிக்ஷனரி ஆக்ஸ்போர்ட்லேயும் இங்கே பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஏசி செட்டியார் டிக்ஷனரிலையும் பார்க்கலாம். தோல் உரித்தல். நாகசாமியின் கருத்துக்களை தோல் உரித்தல் என்ற பொருளில்தான் எக்ஸ்கொரியேட்டிங் என்று ஆத்திரத்தோடு பேர் வைத்திருக்கிறார்கள். அதற்கான அந்த விளக்கம் கொடுத்து என்னென்ன வகைகளில் இந்த நாகசாமி இந்த வேலைகளை செய்திருக்கிறார் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார். முன்னுரையிலும் சொல்கிறார். எடுத்து திருக்குறள் போட்டு அதுக்கு நாகசாமி எழுதின விளக்கம் சமஸ்கிருதத்திலேருந்து எங்கே எடுத்தாருன்னு நாகசாமி எழுதினதெல்லாம் அங்கங்கே விளக்கியிருக்கிறார் அந்த நூலில். நாகசாமியின் புரட்டுகளுக்கு திரு சிங்காரவேலு சாட்டையடி கொடுத்துள்ளார். யார் சொல்கிறது? நம்ம ஐயா விக்டர் ஐயா அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது ஒரு முன்னுரை வழங்கியிருக்கிறார்கள். நாகசாமியின் புரட்டுகளுக்கு திரு சிங்காரவேலு சாட்டையடி கொடுத்துள்ளார். மொழியால் வளமையுடன் வாழ்கின்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர். தமிழ் பேராசிரியர்களாக, தமிழ் அறிஞர்களாக, தமிழில் நிறைய நூல் போட்டு பொருளீட்டக்கூடியவர்களாக வாழ்கின்றவர்களைத்தான் குறிப்பிடுகிறார் ஐயா. மொழியால் வளமையுடன் வாழ்கின்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர். தமிழ் உணர்வால் உந்தப்பட்ட திரு சிங்காரவேலுவின் நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கும் தமிழ் குருதி அவரை வீறு கொண்டு எழச் செய்துள்ளது. அவர் தமிழால் பிழைப்பு நடத்துவோர் அல்லர். தமிழால் வளம் பெற்றவர்கள் எல்லாம் வாய்மூடி கிடக்கையில் தன்மான உணர்வுடன் தமிழை தாங்கி பிடித்திருக்கிறார். இது அவருடைய கன்னி முயற்சி. இப்படி சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இந்த பாராட்டு அனைத்துக்கும் பொருத்தமானவர் தான் சிங்காரவேலு. இந்த நூலை அந்த நாகசாமி 2018 எழுதியிருக்கிறார். அதன் பிறகு எழுதினது 2020 வந்திருக்கு நினைக்கிறேன். இது 2020 வந்திருக்கிறது ஆங்கில நூல். அந்த ஃப்ராடு நாகசாமி 2018 எழுதினது. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ராடு நாகசாமி 2012 ஒரு நூல் எழுதினார். அது என்ன நூல் தெரியுங்களா? மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். மிக மோசமான நூல். பொற்கோ கொதித்தெழுந்தார், தமிழர்கள் கொதித்தெழுந்தார். இங்கே அணிந்துரை வழங்கியிருக்கிற அரசேந்திரன் பேராசிரியர் கொதித்தெழுந்தார். நாங்கள் எல்லாம் சந்தித்து சென்னையிலே கூட்டம், திருச்சியிலே கூட்டம். பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் அவர் காலமாகிவிட்டார். பொற்கோ ராசேந்திரன் 2 பேர் இருக்காங்க. தமிழர்கள் ஒரு தனிய நூலை எழுதினார். இந்த ஃப்ராடு நாகசாமியை கண்டித்து ஒரு நூலை எழுதினார். அந்த எழுதின 2012 தமிழ் சமஸ்கிருத கண்ணாடி என்று ஆங்கிலத்தில் எழுதிய அந்த நபர் படுமோசமாக எழுதியிருப்பார். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஆல்ரெடி
அதன் பிறகு அவர்கள் அவாள் வட்டாரம் மட்டுமல்ல ஆதரவு, இவாள் வட்டாரம், திராவிட வட்டாரம், மாசோ விக்டோரியாவுடைய சொன்னால் இவாள் வட்டாரமும் பேராதரவு. கலைஞர் கருணாநிதி ஆட்சியில்தான் தமிழ்நாட்டு தொல்லியல் துறை இயக்குநராக பதவி உயர்வும் பெற்றார், பணியும் மாற்றினார். நெருங்கிய நண்பர் கருணாநிதிக்கு. ஔவை நடராஜனை குறிப்பிட்டார்கள். ஔவை நடராஜன் இந்த மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் நூல் எழுதி எல்லாரும் கண்டனம் செய்து கொண்டிருந்த பிறகும் நாகசாமியோடு கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தவர் ஔவை நடராசன். அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் போய் கொண்டாடிட்டு இருப்பார், அங்க வீட்டிலே போய். துணிச்சல் வருதுல, இங்க நமக்கு ஆட்கள் நம்மளே இருக்காங்கல்ல. நீ உண்மையை சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லை. தமிழ் மொழிக்கு நிகரான ஒரு மொழி, அது உருவான காலத்தில் தோன்றிய ஒரு மொழியை நிரூபிச்சு காட்டு. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு அறிவியல். தமிழ் என்பது ஒரு கணக்கியல். ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தான் தெரியும். சரி, இப்போ புத்தகம்லாம் வந்துட்டு இருக்கு. தமிழ் என்பது ஒரு கணக்கு, எழுத்து என்பது ஒரு கணக்கு, எழுத்தின் மாத்திரைகள் என்பதும் அது மாறி வருவதும் கணக்கு. ஓரளவு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி இப்பொழுது ஆய்வுகள் வருகின்றன, இளைஞர்கள் செய்கிறார்கள். தமிழ் என்பது வெறும் பல மொழி போல ஒரு மொழி அல்ல. நான் பொதுவாக சொல்வதுண்டு, மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. விரும்பி யாரும் உருவாக்கிறது இல்லை. சொல்லுங்களேன், நிரூபிச்சு காட்டுங்களேன். ஒரு மொழி எப்படி தோன்றியது, தமிழ் ஏன் எப்ப தோணுச்சு, என்ன நெருக்கடி, என்ன பிரச்சனை, நிரூபி பார்ப்போம். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய காலத்தில் உழைப்பின் பாத்திரம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார், ஒரு கட்டுரை, ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ். உழைப்பை பற்றி சொல்வதற்காக குரங்கிலிருந்து மனிதனாக மாறும் அந்த இடைக்காலத்தில் உழைப்பின் பாத்திரம் பலதெல்லாம் சொல்றாரு. ஆனா மொழி ஏன் எந்த நிர்பந்தத்தால் நெருக்கடியால் உண்டானது என்று தெரியவில்லை. அவர் தான் எழுதுறாரு. நாங்கள் அப்படி படைத்தார் இப்படி படைத்தார்னு சொல்லல, கண்டுபிடிங்க. திமிரடியா அப்படி வந்தது இப்படி வந்தது, அவரை பார்த்தது இவரை பார்த்ததுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் சொல்றோம். அதை பார்த்து எழுந்தது, இதை பார்த்து எழுந்தது, அப்படி இதை ஒவ்வொரு குரல் பற்றியும் ஐயா சிங்காரவேல் அவர்கள் இதை மனசுல வச்சுங்க. மாற்றுக்கிறதுக்கெல்லாம் மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. உலக உருண்ட ஒன்று, உலகம் ஒன்று. நமக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அது இயற்கையாக உண்டாயிருக்கு, அவ்வளோதான். அதை செயற்கையாக மனுஷன் மாற்றிக்கிறான். ஆனாலும் இனம் மாறாமல் இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் ஒரே தமிழ் இனத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள் ஒரே காலத்தில். அதுக்கு மேலே பல சிற்றரசர்கள் ஆண்டார்கள். அப்பொழுதும் தமிழ்நாடு தான், இது தமிழகம்தான். இதற்காகவே இளம்பூரணர் வேற ஒரு பொருளுக்கு விளக்கம் சொல்ல வந்த இளம்பூரணர், தொல்காப்பியத்துக்கு எழுதியவர், விளக்கம் எழுதியவர், செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் என்பதற்கு என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கு உரை எழுதியவர், வினாவும் விடையும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல். 11ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டில் என்ன தமிழ்நாடு ஒற்றையா இருந்ததா? சேரனும் சோழனும் பாண்டியனும் இருந்தாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அது வேற. பரிபாடல்ல தமிழ்நாடுன்னு சொல்றானே, அது என்ன அப்ப ஒரே தேசமா இருந்ததா? ஆட்சிகள் வேறு. ஏன் சொல்றாரு இளம்பூரணர், ஏய் நீ சோழ நாட்டில் இருக்கலாம்டா, அவன் ஆட்சியில, நீ பாண்டியன் ஆட்சியில் இருக்கலாம். உன் நாடு என்பது தமிழ்நாடு, உன் இனம் என்பது தமிழன். இளம்பூரணர் பிராமணர் தான், ஆனால் இந்த உண்மையை எழுதினார். எனவே மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. அது இயல்பா தேசங்களாக அரசுகளாக இருக்கு. இன்னும் பல தேசங்கள் அரசுரிமை இல்லாமல் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. அதில் ஒன்று தமிழ்நாடு. இந்த புரிதலோடு நம்ம பார்க்கணும். இந்த புத்தகத்தில் இப்போ உதாரணமாக ஒரு 2-3 சொல்கிறேன், நான் எல்லாம் சொல்லலை.
வான் சிறப்புன்னு வச்சுங்களேன். இந்த ஆள் அதுக்கு தலைப்பு கொடுக்குறாரு பாருங்க, பிக்ஷா வந்தனம். பிக்ஷா வந்தனம்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. சான்ஸ்கிரிட்டில் இருக்குதான் ஏதோ ஒரு நூலில். அதைத்தான் வான் சிறப்புன்னு ஒரு சொல்கிறாரு எடுத்துக்கிட்டு. இதுக்கெல்லாம் என்ன எதாவது திமிருன்னு சொல்லவா, என்ன சொல்கிறது எல்லாம்? அதுபோல் ஒன்னொன்னுக்கு சொல்கிறார். மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தார்களால், அந்த கடவுள் வாழ்த்துருக்குல்ல, அது எங்கேருந்து எடுத்தாராம்? ஈஸ்வர சர்வ பூஜனம் பிராமண ஜெயமனா. எல்லா பொருளுக்கும் மேலே இறைவன் இருக்கிறான். மலர்மிசை ஏகினான் மேலே இருக்கிறான். அது சொல்லியிருக்காங்க, ஈஸ்வரன் அப்படி இருக்காரு. அதில் மேலானவர் யாருன்னா பிராமணர். அது சான்ஸ்கிரிட்டில் சொல்லியிருக்கு, ஒரு திருவள்ளுவர் சொல்ல விட்டுட்டார். ஈஸ்வர சர்வ பூஜனம் பிராமண ஜெயமனா. ஒவ்வொன்றும் திருக்குறளை சீரழிச்சதில் பரிமேலழகருக்கு பெரும்பங்கு உண்டு. நம்ம ஆட்கள் நம்ம அதான் எடுத்து வந்தேன். நம்ம இதை பாவாணர் ஒன்று எழுதினார். அப்போ 1941 எழுதினது. 1941 தமிழன் எப்படி கெட்டான். இது எல்லாரும் படிங்க. தமிழன் எப்படி கெட்டான். தெரிஞ்சு கெடுத்தவன் இருக்கான், தெரியாமல் கெடுத்தவன் இருக்கான். பல வடிவங்கள் இருக்கு. அப்படி எது சொல்லிட்டு வந்து அதுக்குள்ள மறந்து போச்சு. பரிமேலழகர், அதுக்கு தான் சொல்லுவாங்க. நல்ல வேலை. இப்போ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையார். எளிதாக புரியக்கூடிய குறளுங்க. எல்லா உயிருக்கும் பிறப்பு சமம், ஒக்கும் ஒரே மாதிரி தான். சிறப்பு ஒவ்வா, சிறப்பு பொருந்தாது. செய்தொழில் வேற்றுமையார், வெவ்வேறு தொழில் செய்யறதுனால தொழில் அடிப்படையில் சிறப்பு பொருந்தாது. இதானங்க அதுக்கு பொருள். பரிமேலழகர் என்னங்க எழுதினாரு? பிறப்பு எல்லாம் சமந்தான், ஆனால் சிறப்பு சமம் இல்லை. அவன் தொழிலுக்கு ஏற்ப சிறப்பு குறையும் கூடும். இதை அப்படியே மூவா எழுதினார். பகுத்தறிவு செம்மல் கருணாநிதி எழுதினார். நாவலர் நெடுஞ்செழியை எழுதினார். இதுதான் கேட்ட தமிழை எப்படி கேட்டாங்கிறதுக்கு. ஏன் தெரியல? அதை மாற்றி பேசியவர் நம்முடைய பாவேந்தர் தான். சரியா பேசியவர். திருக்குறளுக்கு அப்படி சொல்லி இந்த நபர் என்ன சொல்றாரு? இந்த நபர் இருக்காரு நாகசாமி, அதையும் குறிப்பிட்டிருக்காரு சிங்காரவேல். எனவே நால்வர்ணத்தை ஆதரித்தார். கொண்டு வராருல்ல இந்த ஆளு நாகசாமி. பரிமேலழகன் பண்ணது தப்புன்னு எழுதணும்னா நீங்க ஒவ்வானா பொருந்தாது தானுங்க. ஒவ்வொங்கிற மாதிரி மொழியாக்க பண்றாங்க எப்படிங்க தமிழ்ல? சிறப்பு ஒவ்வா, சிறப்பு பொருந்தாது. ஏன்? செய்தொழில் வேற்றுமைக்காக பொருந்தாது பாது, அதானே? அப்ப எப்படி கொண்டு வரான்? சுத்தி வளைச்சு பிறப்பு சம்பந்தம். இந்த சமங்கிறது பிறப்பு தொழில் அடிப்படைக்கு பொருந்தாது அப்படின்னு வளைச்சு கொண்டு வர்றான். எவ்வளவோ சீரழிவு பண்ணியிருக்காரு. இருந்தால் இருக்கிற உரையில் சிறப்பான உரை பரிமேலழகர் உரைன்னு சொல்லுவோம். அதை மாற்றிக்க முடியலையே. நம்ம அதை மாற்றி கொண்டு வர முடியலையே. அது மாதிரி நிறைய இந்த நபர் பண்ணியிருக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த நாகசாமி இது ஆபத்து என்பதற்காகத்தான் இதை சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. 74 75 சிங்காரவேல் அவர்கள் ஒரு தொகுத்து பதிவு செய்கிறார். நாகசாமியின் கூற்றுப்படி அவருடைய பதிவுகள் யாவன என்ன சொல்றாரு? 1. வள்ளுவரின் திருக்குறள் தர்ம அர்த்த காம மோட்ச விளக்கங்களை வேதங்கள் கூறியவாறு கொண்டுள்ளது. அங்கங்கே குறள் எடுத்து காட்டியிருக்காரு. இந்த நாகசாமியுடைய விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அதை தொகுத்து சொல்றார். 2. வள்ளுவர் பிராமண கொள்கையான 4 வர்ண கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தார்.
3. பிராமணர்களின் வாழ்க்கை படிநிலைகளான பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டிருந்தார். 4. வேத சடங்குகளான தேவர், முனிவர், பிதிர், அதிதி, வாழும் உயிரினங்கள் என்ற பஞ்சமகா யக்ஞ கொள்கையை ஏற்றிருந்தார். இது போல இதெல்லாம் திருக்குறள் எழுதிட்டார். இப்படி ஒரு புத்தகம் எழுதி இந்த நபர் 2018 பண்றாரு. ஏதோ சிலர் எதிர்வினையாற்றினார்கள். அதுக்கு மேலே அது ஒன்றும் இது இல்லை. மகிழ்ச்சி அமேசானில் போட்டு அவன் விற்றுக்கிட்டு இருக்கான். இந்த புத்தகங்களை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுபோல் நிறைய சொல்றார். மேற்கண்ட குறிப்பு சிங்காரவேலர் அவர்கள் குறிப்பிடுகிறார். மேற்கண்ட குறிப்புகளில் எவையும் உண்மையில்லை. வள்ளுவர் தன் பட்டறிவு சிந்தனையுடன் உலக மாந்த இனத்தை கருத்தில் கொண்டே திருக்குறளை எழுதினாரே அன்றி சாத்திர கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு எழுதவில்லை. மோட்சம் என்ற வீடு பேறு பற்றி குறிப்பிடவே இல்லை. மாந்தனின் வருங்கால வாழ்க்கை நெறிகளையே குறளில் முதன்மைப்படுத்தி உள்ளார். ஒருவன் இறந்த பின் என்ன நடக்கும், அவன் எங்கு செல்வான் என்பது பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. வள்ளுவர் கூறும் அறம்பொருள் இன்பம் என்ற சொல்லுக்கான விளக்கங்கள் தர்மம், அர்த்தம், காமம் என்ற சாத்திர சொற்களில் இல்லை என்று அவர் சொல்றார். அதனால எல்லாரும் இந்த நூலை படிக்கணும். என்னென்ன செய்கிறார்கள் இன்றைக்கு, பழைய காலத்தில் எப்பொழுதோ செஞ்சா அந்த காலத்தில் இப்போ நடக்குதா? இப்போ அதெல்லாம் எப்போ அந்த பிராமணர்கள் அந்த காலம் நாம சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்றால நம்மவர்கள் இருக்கிறார்கள். எப்போவோ யாரும் செய்துட்டு போனாங்க, எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். துக்குளக்கு படித்தா உங்களுக்கு தெரியும் இப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். உங்களுக்கு துக்குளக்கு படித்தா தெரியும். இந்த நபர் மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் அந்த புத்தகம் 2012 வந்தது. அது கொஞ்சம் சுருக்கம் படிச்சிடறேன், ரொம்ப இல்லை. தமிழ் அட்டைன்ட் கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் பை அடாப்டிங் வேதிக் அண்ட் சான்ஸ்கிரிட் ட்ரெடிஷன்ஸ், especially with the help of Brahmins in the formative stages, and demonstrates that it rapidly progressed as a result of borrowing. இந்த தமிழ் செம்மொழி தகுதி பெற்றிருக்கிறது என்றால் அது வேதத்திலிருந்து சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்துக்கொண்டதனால், அந்த மரபுகளை எடுத்துக்கொண்டதனால அது அதுவும் பிராமணர்கள் உதவியினால், என்ன பிராமணர்கள் உதவியால் தான் தமிழ்நாட்டுக்கு அது வந்தது. வேதத்தில் இருந்த அந்த சிறந்த கருத்துக்கள் எல்லாம் வந்தது. அதுலேருந்து பார்த்து காப்பி அடித்து இவர் எழுதினார். அதனால் அது தமிழ் பண்ணிச்சு. திருவள்ளுவரில் தமிழ், அதனால தான் இது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆயிருக்கு. அதாவது சமஸ்கிருதத்தினாலும் பிராமணர்களாலும் தான் தமிழ் செம்மொழியாக இருக்கிறதே தவிர தனித்து அல்ல. எழுதியிருக்காரு. இதெல்லாம் இருக்கு. இதுல அந்த மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் புத்தகம் இருக்கு. The gods worshipped by the ancient Tamils were Shiva, Vishnu as Krishna, Rama, Balarama, Kumara, Muruga, Indra, Varuna, Durga, Kali and others who were clearly the Vedic gods. இவங்கெல்லாம் வேத கடவுள்கள். அது முருகனுக்கு அலகாபாத்தில் கோயில் வச்சிருக்கானா? அவன் சுப்பிரமணியன், தண்டாயுதபாணி எல்லாம் பேர் சூட்டானே, அங்க இருக்கா? அகமதாபாத்தில் வச்சிருக்கானா? நம்ம ஊர்ல தானே கோயில் இருக்கு. எல்லாம் அப்புறம் முருகன் உட்பட. சிவன் ஏது அவனுக்கு? அவனுடைய வேதம் ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கானா சிவனை பத்தி? கிடையாது. அவர்கள் வாயுவை கும்பிடுவார்கள், அக்னியை கும்பிடுவார்கள், ஆகாயத்தை கும்பிட்டு போவானுங்க. உருவ வணக்கம் என்பது சிலை வடிவங்கிறது கிடையாது. ஆரியர்களுக்கு, பிராமணர்களுக்கு கிடையாது. தமிழர்கள் இந்தியா முழுவதும் வாழ்ந்தார்கள், சிந்து சமையல் வாழ்ந்தார்கள். கைபர் போலன் கணவாய் வழியா ஈரான் பகுதியிலேருந்து வந்த அந்த கும்பல் சிந்து சமையலில் தமிழர்களோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. நம்முடைய அந்த நடுகள் வணக்கம் அதுதான் சிலை
தெய்வ படிமமாக மாறுகிறது. அந்த வணக்கத்தை பார்த்துவிட்டு அதுக்கு மக்கள் நிறைய போறதை பார்த்துட்டு அவன் கொண்டு வந்த சாமியெல்லாம் எடுபடலை, வாயு எடுபடலை, அக்னி எடுபடலை, ஒன்றும் மக்கள் செல்வாக்கு பெறவில்லை. எனவே நம்முடைய தெய்வங்களை தனதாக்கி கொள்ளுகின்ற திருட்டுத்தனத்தில் இறங்கினார்கள். நம்ம தெய்வத்தை அவங்க வணங்குவது தப்பல்ல, அதை தனதாக்கி கொண்டு அதை உருவாக்கியவனை இழிவுபடுத்தி சூத்திரனாக பஞ்சவனாக மாற்றுவதற்கில்ல. அந்த தெய்வத்திடம் போய் நாம நம்ம மொழியில அர்ச்சனை பண்ண முடியாது, நம்மவர்கள் அர்ச்சகராக இருக்க முடியாது, அவள் தான் இருக்கலாம்னு சொல்றான் பாருங்க. அதுதான் திருட்டுத்தனங்கிறோம். அதை சகித்து கொண்டிருக்க முடியாது, அதை பொறுத்து கொண்டிருக்க முடியாது. உனக்கு ஏது சாமி நான் கேட்கிறேன், உன் சாமி எங்க இருக்கு? பிரம்மான்னு சொல்ற, பிரம்மனுக்கு கூட இங்கே எங்கேயா சாமி? 2 இடத்துல இருக்கு. மதுராந்தகத்துல எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயோ 1-2 இருக்கும், 1-2 தான் இருக்கும், பரவாயில்ல இருக்காது. நம்ம சிவன் கோயில் மாதிரி, பெருமாள் கோயில் மாதிரி, முருகன் கோயில் மாதிரி இருக்காது. சரி, உன்னுடைய சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி? இவ்வளவு பேசுறீங்கல்ல, உன் சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி? எவனுக்கும் தாய்மொழி கிடையாது. சமஸ்கிருதம் என்றாலே செப்பனிடப்பட்டது, சீர்திருத்தம் செய்யப்பட்டது. பிராகிருதம், பாலி, போக்குவரத்து, தமிழ், பல மொழிகளுடைய கலப்பு சமஸ்கிருதம் உருவாக்கிக்கிட்டது. அவனுடைய கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அது. நீ வச்சுக்கிட்ட, எழுதிக்கிட்ட, யாருக்கும் தாய்மொழி கிடையாது. அதுபோல அரபி, சமஸ்கிருதம் இதெல்லாம் போட்ட குட்டி இருக்குல்ல இந்தி, இந்தியும் யாருக்கும் தாய்மொழி கிடையாது. போய் ஊபி பீகார்ல போயிடுங்க, அவனுக்கும் போச்சுபுரி, மைதிலி, அவதி, கல்யாணி என்று 50-60 லாங்குவேஜ் இருக்கு. மக்கள் பேசுற மொழி. அவங்க வீட்டில் அந்த தாய்மொழி தான் பேசுறாங்க. கடத்தல் அங்கதான் அவங்க தான் அதுதான் பேசுறாங்க. பொதுவான மொழி கல்வி மொழி தான் ஹிந்தியை தவிர இந்தி யாருக்கும் தாய்மொழி கிடையாது. யாருக்காச்சும் இப்ப அதிகாரிகள் வீட்டு பிள்ளைகளுக்கு சில பேருக்கு இருக்கலாம். வெகு மக்களுக்கு ஊபியில, பீகார்ல யாருக்கும் தாய்மொழி கிடையாது இந்தி. பிராமணர்களுக்கு தாயகம் எதுங்க? எங்கும் தமிழன் வாழ்றான். ஆனா எங்களுக்கு தமிழ்நாடு ஈழம் எங்க தாயகம். அது மாதிரி மலையாளிக்கு இருக்கு, குஜராத்தி இருக்கு, மராத்தி இருக்கு, வங்காளி இருக்கு. நீ தமிழ்நாட்டில் இருந்தாலும் பிராமின், அங்க பீகார்ல இருந்தாலும் பிராமின், காஷ்மீர்ல இருந்தாலும் பிராமின், கன்னியாகுமரியில் இருந்தாலும் பிராமின் ஒரே பேர் வச்சிருக்கிற, 4 வர்ணம் பேசுற, சனாதனம் பேசுற, எல்லாம் சான்ஸ்கிரிட்ட பேசுற. உனக்கு தாய்மொழி எது? உனக்கு தாயகம் எது? என் கேள்வி இதுதான். இந்த பிராமணர்களுக்கு தாய்மொழி எது? இவ்வளவு ஆட்டம் ஆடுறிய, இந்த சான்ஸ்கிரிட் ஏன் உனக்கு தாய்மொழியா இல்லை? நாகசாமியன் கம்பெனிக்கு ஏன் தாய்மொழியா இல்லை? அது இருக்க முடியாது. அது ஒரு இயற்கையான, சொல்றோம்ல, மொழி, இனம், தாயகம் 3 இயற்கையின் படைப்பு என்று. அப்படி இயற்கையாக படைக்கப்பட்ட மொழி அல்ல சமஸ்கிருதம். கலப்பின குட்டி. அதுபோல கலப்பின குட்டி தான் ஹிந்தி. எவனுக்கும் தாய்மொழி கிடையாது. அதுபோலத்தான் பிராமணர்களுக்கு தாயகம், சொந்த மாநிலம் என்று ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் அவனுக்கு மாநிலம் இருக்கு. கொஞ்சோண்டு எண்ணிக்கை உள்ள மணிப்பூர்காரனுக்கு அவனுக்கு தாயகம் இருக்கு. உனக்கு எது தாயகம்? சரி, இல்ல தப்பு, நாங்க குற்றமா சொல்லல. வந்த இடத்துக்கு தாயகமா ஏத்து ஒழுங்கா இருக்க வேண்டியானே. இருக்கிற ஒழுங்கா ஏத்து இருக்க வேண்டியானே. இது எங்களுடைய சமஸ்கிருதம் வந்ததான், எங்க வேதத்திலே எங்க ரிஷிகள் எழுந்தது. இங்க வேலை பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தங்கிறேன்? ஊரு அவன் ஏத்துக்கலாம், வடநாட்டுல ஒண்ணும் இல்லாதவன். எங்களுக்கு நாங்க ஏத்துக்கணும். இதானே பிரச்சனை. அப்படி பண்றாங்க. ஒன்னொன்னா பண்றாங்க. இந்த குறிஞ்சி, மருதம், முல்லை பிரிச்சிருக்காங்க. தமிழ்ல உள்ள அகத்திணை என்பது உலகத்துல எந்த மொழியிலையும் கிடையாது. எல்லா ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க. பொதுவா வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க, நல்லது கெட்டது சொல்றாங்க, காதலை பத்தி சொல்றாங்க. இதை பிரிச்சு புறம் அகம் என்று பிரிச்சவன் தமிழன், தமிழச்சி தான். ஒன்னையும் பிரிப்பாங்க நம்ம ஆட்கள். உலகத்துல எந்த மொழியிலும் அக இலக்கியம் கிடையாது. இப்ப நம்ம அகநானூறு போல, குறுந்தொகை போல அக இலக்கியம் என்பது கிடையாது எந்த லாங்குவேஜ். இந்த ஆள், இந்த ஃப்ராட் நாகசாமி சொல்றான் பாருங்க. தி 5-fold divisions of Tamil life as குறிஞ்சி, முல்லை, மருதம்,
நெய்தல், பாலை ஆர் mentioned in பரதாஸ் நாட்டிய சாஸ்திரா mentioned as காஷ்யாஸ் டிவிஷன். அது எதுவும் பரதநாட்டியத்தில் எல்லாம் அஞ்சு ஆட்டம் இருக்கா? ஐயா, குறிஞ்சி முல்லை மருதத்துக்கும் பரதநாட்டியத்துக்கும் என்னையா சம்பந்தம்? பரதநாட்டியத்தில் 5 ஏதோ டிவிஷன் சொல்றாங்களாம் பரதநாட்டியத்தில். அதுதான் குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல். இந்த ஆள் இதில் மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல எழுதிருக்காங்க. அந்த ஆள் என்னென்ன ஃப்ராடு பாருங்க. நேராக சொல்ல உங்களுக்கு எங்களாட்டம் சொல்ல வேண்டியதானே. பிராமி எழுத்து சமஸ்கிருதத்துக்கு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை எழுத்து வடிவம் கிடையாது. ஐயாவதுல குறிப்பிட்டிருக்கார் நல்லா. ஐராவத மகாதேவன் சொல்லுகிறார். பிராமண வகுப்பில் பிறந்தவர் தான் ஐராவத மகாதேவன் சொல்லுகிறார். இந்த நான் திருடன் சொன்னா வருத்தப்படுவீங்க. அந்த பிராமியை பார்த்து தான் தமிழுக்கு எழுத்து வடிவம் கற்று வச்சுங்கிறாங்க. பிராமின் ஏன் வந்து ஐயா விளக்குறாரு இல்லை, அந்த மிரர் ஆஃப் தமிழ்ஸ் அண்ட் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல பிராமணர்கள் உருவாக்கிய எழுத்து என்பதால் அதற்கு பிராமி என்று வந்தது. அசோகன் அதை பயன்படுத்தியதால் அசோகன் பிராமி என்று வந்தது. நம்மூர்ல உள்ள ஆய்வாளர்கள் முதுகெலும்பற்ற தமிழர்கள் தமிழ் பிராமிம்பா சொல்லாதேன்னு சொல்லுவானா? ஏன்டா அவன் அடையாளத்தில் சொல்றீங்க? மூல தமிழ் எழுத்துன்னு சொல்லு. தமிழி என்று சொல்வது கூட சான்ஸ்கிரிட் மாடல். அது தமிழ் பிராமியா அவனுக்கு பிறகு உண்டாச்சு. நமக்கு சிந்து தமிழிலே எழுதினாங்க. இப்ப இங்க பக்கத்துல குத்தாலம் இருக்குல்ல, மலையாளத்துல குத்தாலம், செம்பியன் கண்டியூர்ல ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி கல் கோடாரி கிடைச்சதா? 10-15 ஆண்டுங்களா? மறந்துட்டீங்களா? செம்பியன் கண்டியூர் கல் கோடாரி அதுல எழுதியிருக்கு. முருகன் இந்த மாதிரி 2 பேர் எழுதியிருக்கு. எல்லாம் ஆய்வு பண்ணாங்க. ஐராவத மகாதேவன் ஆய்வு பண்ணாரு. இன்னும் வேறு இடங்கள்ல கிடைச்சதெல்லாம் ஆய்வு பண்ணாரு. மக்கள் வேட்டையாடுவதற்கு அல்லது தங்களுடைய உழைப்புக்கு எடுத்து போகக்கூடிய கருவிகளில் தங்கள் பெயரை எழுதி கொள்ளும் பழக்கம் சங்ககால தமிழர்களுக்கு இருந்தது. சொல்பவர் ஐராவத மகாதேவன். ஆணும் பெண்ணும் 100க்கு 100 கல்வி கற்றிருந்தார்கள். ஆண்கள் பெயரும் இருக்கிறது, பெண்கள் பெயரும் இருக்கிறது அந்த கருவிகளில். நாகசாமி சொல்ல இது மாதிரி எனக்கு உனக்கு ஏதாச்சும் இருந்ததுட்டு வடநாட்டில் இவ்வளவு திமிரோடு இங்க வந்து புத்தகம் எழுத முடியுது, ஓட்ட முடியுது. நம்ம அவனை கடுமையா விமர்சிக்காம நாசுக்கா அப்படி இப்படி பண்ணிட்டு போறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நாளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஐயா இந்த புத்தகத்திலே இருக்கு, சிங்காரவேல் புத்தகத்திலே இருக்கு. சக்கரபாணி ஐயர் திருக்குறளை சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்துள்ளார். அவர் இருக்கும்போது அது வெளியிடலை, பின்னாடி வெளியிட்டிருக்காங்க. அவர் ஒன்றும் சொல்லலை. அதை அதிலேருந்து எடுத்து இந்த அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து தான் திருவள்ளுவர் காப்பி அடிச்சாருங்கிறது இருக்குல்ல, அல்லது பார்த்து எழுந்தாரு இருக்க. ஐயா நாசுக்கா வழிநூல் போட்டாங்க, பெருந்தன்மையா மாச விக்டர் ஐயா. அவ வந்து அப்ரிட்ஜ்மெண்ட் சுருக்காம பண்ணிட்டாங்க, காப்பி அடிச்சிருக்காரு சொல்றான் அவன் நாகசாமி. ஆமா, வழிநூல் தவறல்ல. முதல் நூலை பெருமைப்படுத்துறது வழிநூல், அது அல்ல என்றுதான் தலைப்பு கொடுத்திருக்காரு ஐயா. அந்த மாதிரி அந்த சக்கரபாணி ஐயா எழுதினத ஒரு 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 அம்மா டாக்டர், இது ஒரு என்னமோ தேவின் வருதே, டாக்டர் ரமாதேவி சேகர், இந்த தலைப்பே இருக்குதுல்ல இந்த புத்தகம் பாருங்க, அதெல்லாம் படிங்க. என்ன மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா எழுதியிருக்கார் ஐயா, எழுதியிருக்காரு. எனக்கு இதெல்லாம் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ அண்ணாவுடைய கருத்தில் நமக்கு சிலது மாறுபாடு இருந்தாலும் அந்த காலத்தில் எழுதுனாங்க. ஆரியர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் திராவிடர் கழகத்தில் இருக்கும்போது ஆரியருடைய தன்மையை அவர் சொல்லுவார். அது நான் சொல்லலை, ஆபே தூபே சொன்னார், பிரெஞ்சு எழுத்தாளர் சொன்னார்னு சொல்லுவார். இந்த ஆரிய மாயைங்கிற புத்தகம் இப்போ அதெல்லாம் மேற்கோள் காட்ட மாட்டாங்க திராவிட மாடலில், இதெல்லாம் பழசு. ஆரியர்களுடைய குணத்தை பற்றி
பிரெஞ்சு எழுத்தாளர், பிரெஞ்சு பாதிரியார், 30 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்த ஆபி துபின்னு வர்றது. ஸ்பெல்லிங் எல்லாம் ஒரு மாதிரி உள்ளது. அது பிரெஞ்சு எழுத்து வேறு, இங்கிலீஷ் மாதிரி அப்படியே பண்ண முடியாது. ஆமாம், ஆபி துபின்னு சொல்கிறது உண்டு. அவருடைய நூல் பேர் வந்து ஹிந்து மேனர்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ். 1807 வெளியிட்டிருக்காரு இந்த ஆபேதுபே. 1807 அதை ஒரு பாடல் வரியாக ஆக்கியிருக்காரு அண்ணா. பேராசை பெருந்தகையே போற்றி, ஆரியத்துக்கு போற்றி பாடுறாரு. பேராசை பெருந்தகையே போற்றி, பேச நான் இரண்டுடையாய் போற்றி, தந்திர மூர்த்தி போற்றி, தாசர்தம் தலைவா போற்றி, வஞ்சக வேந்தே போற்றி, வன்கண நாதா போற்றி, கொடுமை குணாலா போற்றி, கோழையே போற்றி போற்றி, பயங்கொள்ளி பரமா போற்றி, படுமோசம் புரிவாய் போற்றி, சிண்டு முடித்திடுவாய் போற்றி, சிரித்திடும் நரியே போற்றி, ஒட்டுவித்தை கற்றோய் போற்றி, உயர் அநீதி உணர்வோய் போற்றி, எம்மினம் கெடுத்தோய் போற்றி, ஈடில்லா கேடே போற்றி, இறை இதோ போற்றி போற்றி, ஏத்தினேன் போற்றி போற்றி. இந்த போற்றி அண்ணா எழுதார், இந்த போற்றி திருப்பா புதுமையானதாக இருக்கிறது, இதன் பொருள் விளங்கவில்லை என்று கேட்கலாம். அப்பதான் இவர் எழுதினாரு, நான் அதை அப்படி அழகா எழுதிட்டேன்ட்டு அவர் என்னென்ன சொல்லல ஆரியர்களை சொல்லியிருக்காருங்கிற சொல்ல இதுக்கு உள்ள சொல்லலாம் போட்டாரு. அவரிக், ஆம்பிஷன், கன்னிங், வில்லி, டபுள் டங்க்டு, செர்வைல், இன்சினுவேட்டிங், இன்ஜஸ்டிஸ், ஃப்ராட், டிஸ்ஹானஸ்ட், அப்ரஷன், இன்ட்ரிக்யூ, இவ்வளவு சொல்லல போட்டுக்காருப்பா. நான் இதை உரைநடை கவிதையா எழுதியிருக்கேங்கிறார் அண்ணாதுரை அந்த நூலில் இவங்களை பற்றிலாம் எழுதினது. இப்படித்தான் இன்னைக்கு இன்றும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம சொல்கிறோம், என் நல்லவர்களே இல்லையா தமிழுக்கு பாடுபட்டவங்கள போற்றுவோம், அதில் என்ன இருக்கு? ராமர்கள் இருந்தாலே இப்போ எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பல பேர் இப்போ இதில் ராமச்சந்திர தீட்சிதரை பற்றி வருது நூல். ஐயா சிங்காரவேல் எழுதியிருக்காரு. ராமச்சந்திர தீட்சிதர் சரியாக எழுதினாலும் நம்ம அறிஞர்கள்லாம் மேற்கோளும் காட்டுவாங்க. நெடுஞ்செழியன் போன்றவர்கள் மேற்கோளும் காட்டுவார்கள். சரியானதை எடுத்துக்கிறோம், தவறான தவறுன்னு சொல்லிட்டு போகிறோம். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு இன்றும் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன நியாயம்? நல்ல அறிவாளி ஆவாங்க, வேலைக்கு போங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லலை. ஒரு இனத்தை, ஒரு மொழியை அழிச்சு இல்லாமல் ஆக்கி இதை ஆரியமயமாக்குகிற சதியோடு 2000 1000 ஆண்டுகளா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை தமிழினம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு என்ற மாநிலம் இருக்காது. சுருங்கி 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 வந்துட்டோம். பெருமையா பேசுறோம். அம்பேத்கர் சொன்னார், அவர் சொன்னார், இமயமலை வரை தமிழர்கள் வாழ்ந்தார்கள், மொஞ்சதோடு ஹரப்பாவில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? திருவேங்கட மலை கூட இல்ல, சுருங்கி வந்துட்டோம். இங்கே இன்றைக்கு அன்றாடம் 1000 10,000 இந்திக்காரன் நுழைந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர இந்திக்காரன். இன்னும் 10 ஆண்டு போனால் இது இந்தி மாநிலமாக மாறிவிடும். அந்த அபாயம் இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டை 3 மாநிலங்களாக பிரிக்க ஏற்கனவே பாஜக திட்டம் வைத்திருக்கிறது. இங்குள்ள ஜாதி அமைப்புகள் 3ஆ பிரி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. யார் யார் என்று உங்களுக்கு தெரியும். என்ன ஆகும்? தமிழர்கள் தாயகம் இல்லாமலே போகும். பல்லவன் காலத்தில் கூட தமிழகம் தாயகம் இருந்தது, வெளியிலிருந்து வந்தான். அதுக்கு முன்னாடி களப்பிரர்கள் காலத்தில் வெளியிலிருந்து வந்தவர்கள் முதலாக வந்தவர்கள். அழிவுக்கு காரணம் களப்பிரர் காலத்திலிருந்து தொடங்கியது தமிழர்களுக்கு. அப்பொழுது கூட தமிழ்நாடு இருந்திருக்கிறது. அவன் வந்தானே மலிக் காஃபூர், அவன் பிடிச்சிட்டு போன பிறகு சுல்தான் ஆட்சி நடந்துச்சு. அவங்க ஆட்சியில் கூட தமிழ்நாடு இருந்தது. வடக்கே இருந்து விஜயநகர தளபதிகளும் நாயக்க மன்னர்களும் வந்து ஆண்டார்களே தெலுங்கர்கள், அவர்கள் ஆட்சியில் கூட தமிழ்நாடு இருந்தது. வெள்ளக்கார ஆட்சியில கூட தமிழ்நாடு, தமிழர் தாயகம், தமிழ் என்பது இருந்தது. இது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு மொழி வழி மாநிலம் என்று இன வழி மாநிலமாக இந்தியா பிரிக்கப்பட்டது, நமக்கும் பிரிக்கப்பட்டது. ஆனால் தமிழர்கள் தமிழ்நாடு என்றது இருந்துதான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மொழி வழி மாநிலம் என்பதும் அழியக்கூடிய அபாயத்தில் இருக்கிறோம். இதை காத்தாக வேண்டும்.
இந்த தமிழ்நாடு, தமிழ் இனம் என்பது அழிந்து போனால் அடுத்தவனுக்கு அடிமையாகத்தான் இருப்போம். மறந்து விடாதீர்கள், அடுத்தவனுக்கு அடிமையாகத்தான் இருப்போம். நம்முடைய வருங்கால தலைமுறை அடிமையாகத்தான் இருக்கும். அப்படி ஏன் விட வேண்டும்? இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, இப்படியெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கும் போது, விவரம் தெரிந்த சமூகம் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்ற காலத்தில், அறிஞர் பெருமக்களும் நமக்காக கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்ற காலத்தில் நாம் ஏன் அடுத்தவனை அழிக்க அனுமதிக்க வேண்டும்? வெறும் ஒப்பாரி வைக்க மட்டுமே நாம் இருக்கிறோமா? பாவேந்தர் அழைத்தார். நாளைக்கு பாவேந்தர் நாள். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியில் வா, ஏலி என உன்னை இகழ்ந்தவர் நெடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு என்ற அந்த வாக்கை, அந்த உணர்ச்சியை தமிழர்கள் ஆணும் பெண்ணும் ஏற்க வேண்டும். அவரவரால் முடிந்த அளவில் தமிழ் இனம், மொழி, தாயகம் காக்க பாடுபட வேண்டும். கருத்து பரப்பல் செய்ய வேண்டும். ஒப்பாரி வைப்பதால் பயனில்லை. கண்டனங்கள் முழங்கிக் கொண்ட வெளிச்சம் காட்டுவதற்கு கண்டனங்கள் முழங்க வேண்டும். அது போதாது. செயலிலே இருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழிலே பெயர் சூட்டுகிறோமா? தமிழிலே பெயர் சூட்டக்கூடாது என்று சட்டம் எதுவும் போட்டிருக்கிறார்களா? ஏன் நாம் சூட்டுவதில்லை? இப்பொழுது கடந்த 10 ஆண்டு, 15 ஆண்டு, 20 ஆண்டுகளா தமிழிலே பெயர் சூட்டுவதே இல்லையே. மிக மிக அரிது, மிக மிக அரிது. 1960களில் கரிகாலன், நெடுஞ்செழியன் என்றெல்லாம் பேர் சூட்டினார்கள். இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. நம்முடைய இனம், நம்முடைய பேரெல்லாம் எப்படி? நெடுஞ்செழியன் என்பதில் என்ன என்ன மொழி இருக்கா? மன்னிக்கவும், மதச்சாயல் இருக்கா? மூட நம்பிக்கை எதுவும் இருக்கா? உயர்வுதாழ்வு இருக்கா? உயரமான அழகானவன் நெடுஞ்செழியன், அவ்வளவுதான். அறிவுடை நம்பி, இளம் வழுதி, கரிகாலன், என்னென்ன பேர் வச்சிருக்காங்க. நம்ம தூய தமிழ் பெயர்கள், செக்குலர் நேம்ஸ், சமயச்சார்பற்ற பெயர்கள். அப்படிப்பட்ட இனம் நம்முடைய இனம். இன்னைக்கு அந்த இனம் எப்படி இருக்கு? இந்த பேர் எத்தனை பேர் இருக்கு? எந்த குடும்பத்தில் தமிழ்ல பேர் வைக்கிறோம்? மிக மிக குறைவான குடும்பங்களில் தான் தமிழ் பேர் சூட்டுகிறோம். இதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும். நம்ம பிள்ளை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தமிழ்ல பேர் சூட்டணும். தமிழ் பேரை சூட்டா வந்தோம்னா நம்ம அடையாளத்தை அழிக்கிறோம். நம்மால் நாம் தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற குற்ற உணர்வு வேண்டும். இந்த குற்ற உணர்வு செயற்கையானது, சில பேருக்கு உரியது என்பதெல்லாம் இல்லை. எல்லாரும் இழிவடைந்து போவோம். எல்லாரும் எவனுக்காக அடிமையா இருப்போம். அந்த நிலையை தவிர்க்க இது போன்ற நூல்கள், நமக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய நூல்கள், இந்த நூல்களை வாங்கி படிக்க வேண்டும். கருத்துக்களை புரிந்து கொண்டு விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும். அதுபோல இந்த உணர்ச்சியை, இந்த ஒரு வெளிச்சத்தை அது கொடுத்தால், அதை நாம் பயன்படுத்தி கொண்டால், சிங்காரவேல் ஐயா அவர்கள் எழுதிய இந்த நூலுக்கு, அதற்கு நம்முடைய பேரறிஞர், மொழியியல் அறிஞர் மாசோ விக்டர் ஐயா தமிழாக்கம் செய்வதற்கு பயன் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு இந்த என்னுடைய உரையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.